மகிழ் திருமேனி லேட்டஸ்டா கொடுத்த இன்டர்வியூல விடாமுயற்சி பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. நான் ஒரு இயக்குனரா ஆடியன்ஸ் கிட்ட இதை சொல்றேன். விடாமுயற்சி படம் ரெகுலர் மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர் கிடையாது. அதனால எல்லாரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஓப்பன் மைண்டோட வந்து படத்தை பாருங்க. இந்த படம் உங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதன் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான். அவனால அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க முடியுமோ அப்படி சமாளிக்கிறான். இதை தான் அஜித் சார் பண்ணணும்னு நினைச்சாரு. நான் அவருக்காக பண்ணியிருக்கேன். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து ரிஸ்க் எடுப்போம்னு அஜித் சார் என்கிட்ட சொன்னாரு. நான் அவரு சொன்னதை நம்பினேன். அது இப்போ சரியா நடந்திருக்கு. அவரு போன வாரம் டப்பிங் பண்ணும்போது படம் பார்த்துட்டு இத மாதிரி ஒரு படம் தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. இதை விட ஒரு பெரிய பாராட்டு எனக்கு என்ன இருக்கு. இதான் முதல் தடவை என்னோட கரியர்ல நான் எழுதாத ஒரு கதையை நான் எடுத்திருக்கேன். நான் ஸ்கிரீன் பிளேல வேலை பார்த்தேன். சில விஷயம் ஒரிஜினல்ல இருந்தது அப்படியே இருக்கும். நான் சில கேரக்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி சில மாற்றமும் பண்ணியிருக்கேன். ரெஜினா கேரக்டர் ஸ்கிராட்ச்ல இருந்து எழுதப்பட்டது. கண்டிப்பா ரெஜினா பாராட்டப்படுவாங்க. இந்த படம் மூலியமா ரெஜினா மிகப்பெரிய இடத்துக்கு போவாங்கன்னு நான் நம்புறேன். அனிருத்துக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. 25 வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி ஒரு கம்போசர் உருவாகி வருவாங்க. அனிருத் மிஸ்டிக்கல் மிரக்கல்னு நான் சொல்லுவேன். அவரோட உள்ளுணர்வை எப்பவுமே நான் நம்புவேன். எந்த மாதிரி படத்துக்கு நம்ம வேலை பார்க்குறோம், அதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத அவரு புரிஞ்சுப்பாரு. இந்த படம் ஒரு ரோட் சம்பந்தப்பட்ட படம். அஜித் சார் ஸ்டூடியோல கடைசி சில படங்கள்ல வேலை பார்த்தாரு. இதுல ஓப்பனான ஏரியால வேலை பார்த்ததுல அவருக்கு ரொம்பவே சந்தோஷம். கடைசியா ட்ரெய்லர் பத்தி கேட்டதுக்கு மகிழ் என்ன சொல்லியிருக்காருனா, என்னோட படத்தை பத்தி நான் எப்பவும் பெருசா பேச மாட்டேன். ட்ரெய்லர் வரும், அது ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்க சொல்லட்டும்னு மகிழ் திருமேனி சொல்லியிருக்காரு.